அடுத்தது நிறைய படங்கள் சைன் பண்ணிருக்காரு சார் வடிவேலு அவர்கள். அதான் இப்ப கேங்ஸ்டர்னு ஒரு படம், அதுல வந்து ஒரு 4 கேரக்டரோ 5 கேரக்டரோ அவர் பண்றாரு. ஒரு 5 ஆமா அந்த மாதிரி வராரு. அது வந்து அவருடைய கம்பேக்கா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல கம்பேக்குகளை நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த படம் வந்து ஏதோ கொஞ்சம் நம்பிக்கையை கொடுக்குது. ஏன்னா டைரக்டர் சுந்தர்சி அவர் வந்து ஒரு ராவான காமெடியை பண்ணவே மாட்டார். அவர்கிட்ட நீங்க போயிட்டீங்கன்னா கரெக்டா அந்த காமெடியை வாங்கிடுவாரு. ஸோ அதனால இன்னொன்று வந்து வடிவேலு அவர் பண்ற படங்கள்ல அவருடைய ஆதிக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். டைரக்டர் அமைக்கிட்டு அவரே வந்து கேமராவுக்கு பின்னால் இன்னும் வேலையெல்லாம் பார்ப்பாரு. பட் சுந்தர்சிட்ட அது நடக்காது. ஸோ அப்போ அவுட்புட்டை கரெக்டா வாங்கிடுவாரு. இந்த நல்ல நேரத்துல வடிவேலு வந்து அரசியல் பேசாம இருக்கணும். அவர் என்ன காரணம்னு நமக்கு புரியல. அவருக்கு ஏதாவது அழுத்தம் இருக்கா அல்லது அவரே மனம் வந்து பேசுறாரெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் வடிவேலுங்கிற ஒரு கலைஞனை அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. இப்ப திரும்ப நீங்க வர்ற சூழல்ல எதுக்கு ஒரு அரசியல் உங்களுக்கு? அதை விட்டுட்டு அவர் ரொம்ப அழகா தான் உண்டு தன் சினிமா உண்டுன்னு போயிட்டாருன்னா இன்னும் பல வருடங்கள் இங்க நிக்கலாம். அது அவர் செய்யணும். பட் என்ன செய்ய போறாருன்னு தெரியல.